ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ் வந்து எடுத்த வீடியோஸோட கிளிப்பிங்ஸ் மொத்தமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். என்னென்னா வந்துட்டு தோசையும் வித் தேங்காய் சட்னி சாப்பிட்டுட்ருக்கேன் நான். பாபு வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்ருந்தேன். சரி போட்டேன், அவனும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாச்சு. பாருங்கள், தோசைன்னா அவ்வளோ பிடிக்குதுப்பா அந்த பாபுக்கு. தம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டான். முடிச்சுட்டு தான் வந்து அது கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இங்கே வந்தா வந்து தம்பி அவ்வளவா டிவியும் பார்க்க மாட்டான், செல்லும் பார்க்க மாட்டான். நல்லா வந்துட்டு நாய் கூட விளையாட, காட்டுக்குள்ளே நல்லா இங்கிட்டு விளையாண்டுக்கிட்டு, சுற்றிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாரு. ஸோ இங்கே வந்தா கொஞ்சம் கண்ணுக்கு வந்து ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு குடுத்துட்டு, அம்மா வந்து பால் கறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பால் கறந்து கொண்டு போய் இப்போ வந்து அந்த மில்லுல அந்த இதில கொண்டு போய் ஊத்திட்டு வரணும் அவங்க. தம்பியும் வந்து இது வந்து ஹோம்வொர்க் வந்து செய்ய சொல்லியிருந்தேன். ஏன்னா ஹோம்வொர்க் செஞ்சதுக்கப்புறம் இங்கே பக்கத்து தோட்டத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு நாங்க. பாருங்க, இங்கேயுமே சூப்பரா இருக்கும். நாங்க இங்க மேக்ஸிமம் இங்க ஊருக்கு வந்தாலே இவங்க வீட்ல தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இங்க வந்து கோழி அடைக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா இது வந்து அடுத்த நாளு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துலேருந்து விழுகிற மட்டையில வந்து விளக்கமாறு இதெல்லாம் வந்து உரிச்சு ரெடி பண்ணி வைப்பாங்க. ஏன்னா, வாச கூட்டுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து கருவாட்டு குழம்பு தான் செஞ்சிருந்தோம். மேக்ஸிமம் ஊருக்கு வந்தாலே கருவாட்டு குழம்பு ஒரு நாளாவது செஞ்சு தர சொல்லி கேட்பேன். ஏன்னா வந்துட்டு நாங்க இருக்கிற பக்கம் வந்து கருவாடு வாங்கி நாங்க செய்றது கிடையாது. இந்த மாரி ஊருக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, செய்ய சொல்லுவேன். அம்மாவும் செஞ்சு குடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டா நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நெக்ஸ்ட் டே. இப்ப எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் தான் போயிட்டுருக்கோம் நானும் என் வீட்டுக்காரரும். திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆதார் கார்ட்ல வந்து ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல போய் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐடிபிஐ பேங்க் இருக்கு பார்த்தீங்களா? அங்க வந்து போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண போயிருந்தோம். எந்த பேங்க்லனாலுமே வந்து சேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு தனியா ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு ரூ. 50 அதுக்கு சார்ஜ் பண்ணாங்க. குடுத்துட்டு 2 நாள்ல அப்டேட் ஆயிரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல டீ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை இருக்கு. அங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க வேலை பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க போனோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 30 வகையான டீ வந்து போடுறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு காஃபி வாங்கிக்கிட்டேன். என் பையன் வந்து பப்ஸு சாப்பிட்டான். என் வீட்டுக்காரர் வந்து நார்மல் டீயே போதும்ன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. ஆனா அங்க சாக்லேட் டீ ஏதேதோ நெறைய டீ இருந்துச்சு. நாங்க எதுவுமே வாங்கல. நார்மலாவே வாங்கி குடிச்சுட்டோம். எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கடையெல்லாம் போ வேண்டியது இருந்துச்சு. சுத்திட்டு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல தலப்பாக்கட்டி பிரியாணி தான். அங்க தான் போயிருந்தோம். எப்பவுமே வந்து அந்த ஒரிஜினல் கடை ஃபர்ஸ்ட்டு பண்ண கடைக்கு தான் போவோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த பக்கம் வேற பிரான்ச் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்க போலான்ட்டு போயிருந்தோம். பட் ஆனா பிரியாணி வந்து ரொம்ப சுமார் தான். அங்க ஹிந்திக்காரவங்க தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு. அத விட என்ன தெரியுங்களா? லைஃப்ல ரொம்ப ஒர்ஸ்ட்டு வந்து இந்த செட்டிநாடு இந்த இதுதாங்க. கண்றாவியா இருந்துச்சு. திங்கவே முடில. அங்கேயே அப்பவே கூப்பிட்டு ரிவ்யூ கூட சொல்லிட்டு வந்துட்டோம். நல்லாவே கிடையாது அந்த செட்டிநாடு சிக்கனு. இவ்வளோ ஒர்ஸ்ட்டா நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. தலப்பாக்கட்டில தான் இவ்வளோ இதா குடுத்தாங்களான்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்க. அந்த பிரியாணிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மாரி புளிப்பு டேஸ்ட் இருந்துச்சுங்க. ஒரு மாரி புளிப்பு டேஸ்ட் இருக்கிற மாரி இருந்துச்சு. நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என் பையன் வந்துட்டு இது செய்றேன், மேகி செய்றேன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனா செய்றேன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இன்னைக்கு டே இப்படி தான் போயிருந்துச்சு. இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஹரியானாவுக்கு. இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே ஹரியானா விலாக் தான் வரும். இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ, அதே மாரி அந்த ஹரியானா விலாகுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வில்லேஜ் விலாக்ல இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். சீ யூ ஆன் த நெக்ஸ்ட் விலாக்.